ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லோக்கிஸ் டைம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இது பைக்கான நேரம். இந்த வீடியோவில் நம்ம ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350ல் ஒரு புது கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ரெட்டுன்ட்டு பயங்கர சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நேரில் பாருங்கள், அந்த பழைய ராயல் என்ஃபீல்டில் இருக்கும் பாருங்கள், அந்த சிவப்பு கலரு, அப்புறம் அந்த 3D பேட்ஜிங்கெல்லாம் அதே மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் போடுற அந்த பிரேக் ஷூ கூட வந்து வெறும் அப்படியே சில்வரில் சூப்பராக அந்த பழைய வண்டியில் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த தீமில் கொண்டு வந்து அப்படியே மாடர்னைஸ்டாக கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக பிரமாதமாக இருந்தது. ஸோ ரியலி வந்து பார்க்குறப்ப அவ்வளோ ரியலி ரொம்ப லவ் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ புதுசாக வந்து நிறைய கலர் தீம் விட்டுருக்காங்க. மெட்ராஸ் ரெட் ஆமா, அப்புறம் ஜோத்பூர் ப்ளூ. இந்த ராஜஸ்தான் வண்டியெலாம் வந்து நிறைய இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஜோத்பூர் ப்ளூ கலர், அப்புறம் மெட்டாலியன் ப்ரௌன்ஸுன்ட்டு ஒரு ப்ரௌனும் அப்படியே க்ரீம் கலரும் சேர்ந்த மாதிரி அதுவும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த 2 கலர் மட்டும் அவைலபிள் இருந்தது, அதை மட்டும் இப்போ பார்த்துடலாம். வண்டி மேலே உட்காந்துறது வந்து நான் வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்த்தது. எந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. பரவாயில்லைங்க, ரொம்ப நாள் கழித்து ராயல் என்ஃபீல்டு நல்லா ஒர்க் பண்ணி அதோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இல்லை மேம், இது அப்படியே வர்றது தான் சிஸ்டர், அதில் இப்படியே வர்றது தானே வண்டி. இந்த பிரேக்கு அதான், இந்த பிரேக் வந்து ஓல்டு இன்ஸ்பயர்டு தானே. என்கிட்ட 2015 டெசர்ட் ஸ்டார்ம் வண்டி இருக்குது. அதனால் ராயல் என்ஃபீல்டு ஓனராக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய வண்டிக்கும் இதுக்கும் எவ்வளோ வந்து ரொம்ப வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கியர் மாற்றுறது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டி டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாசிக் அந்த ரெட்ரோ ஸ்டைல் ஸ்பீடோ பெட்ரை மாற்றாமல் சூப்பர். அந்த கிளாசிக் ஸ்டைல் ரெட்ரோ இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கே அழகு. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு 350cc வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி சிசி அதிகம், ஆனால் ஸ்பீடு வந்து போகாது, அந்தளவுக்கு மதன்னு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிலிண்டர்லாம் இந்த வண்டியில் கம்மி, ஃபாஸ்ட்டாக போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கோ இல்லை வந்து அதிகமான சிலிண்டர் இல்லைன்றதோ அது வந்து குறை கிடையாது. இந்த வண்டி ட்ரைவ் பண்ணுற அந்த சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மேனரில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல், அந்த வண்டியோடு இருக்கக்கூடிய கனெக்டட் ஃபீல், அப்புறம் அந்த வண்டியை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைவ் பண்ணி நீங்கள் வந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து மேட்ரு கிடையாது. இந்த வண்டியோடு இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான் இந்த வண்டியை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். எப்போயாவது நமக்கு மனசு கஷ்டமாக இருந்தால், இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் லீவோ ஜஸ்ட் எடுத்து ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அந்த வண்டியோடு போனால் ஒரு நிம்மதி கிடைக்கும்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வண்டி தான் இந்த வண்டி. இது ஜஸ்ட் கனெக்டட் டு யுவர் ஃபீலிங் அண்ட் சோல். இந்த ராயல் என்ஃபீல்டு 350cc வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இதோட இன்ஜின் சவுண்டு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நான் வந்து கேட்குறப்ப ரொம்ப வந்து ரசித்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். வண்டி ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்ப எந்தளவுக்கு வண்டி வந்து ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்தது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மெட்டாலியன் ப்ரான்ஸ் கலர். ரொம்ப ஒரு கிளாசிக்காக ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபீலில் இருக்கக்கூடிய இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பிரமாதமாக இருந்தது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2.5 lakhs வந்து வருது. நான் வாங்கின டைம்லலாம் 500cc வந்து 2 lakhs தான். இப்போ எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு. பட் எனிவே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸை பார்ப்போம். இந்த வண்டியோட இன்ஜின் 350cc, பவர் வந்து 20 PS, டார்க்கு 27 Nm டார்க், மைலேஜ் வந்து 41.55 கிலோமீட்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா ரிஃபைண்டாக இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீடில் வந்து ஓட்டினீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டு மேனரில் கண்டிப்பாக இந்த மைலேஜ் அட்டைன் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ரஃபாக வந்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 35 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா இந்த வண்டியில் ABS சிங்கிள் சேனல் இருக்குது. அப்புறம் நீங்கள் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரிப் மீட்டர் இருக்குது. கடைசியாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நல்லா அப்படியே வளைஞ்சு அந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளாசிக் 350 எல்லாம் விட, கிளாசிக் 500 எல்லாம் விட இந்த சீட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் என்னோடய கிளாசிக் 500க்கே இந்த சீட் வந்து மாற்றலாமான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் வந்து ஷோரூமில் சொல்லிட்டாங்க அது வந்து சிங்கிள் ஃப்ரேம் வண்டி, இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃப்ரேம் வண்டி, அதனால் கண்டிப்பாக வந்து அந்த சீட்டு இதுக்கு வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சேடாக தான் இருந்தது. பட் இந்த சீட்ஸ் வந்து இந்த வண்டிக்கு ஏற்ற சீட்ஸு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ரிலாக்ஸ்ட் மேனரில் போகிறதுக்கு இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு கிளாசிக் 350 பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக வந்து டிரைவிங் வீடியோ போடுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் சந்திப்போம்.
அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.